ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதயா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆவணி மாத பலன்கள். ஆவணி அதிரடி ஆட்டம் ஆரம்பம். என்னங்க சொல்றீங்க? உண்மையை சொல்றேன். அதற்கு காரணம் உண்டு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் இடம் என்பது சிம்மம். இந்த சிம்ம ராசியில் மிகப்பெரிய ஒரு யோகம் ஏற்பட போகின்றது. மிகப்பெரிய பணம், பதவி, புகழ் அனைத்தும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்துக்குரிய நாயகன், சிம்மத்தின் நாயகன் சூரியன் ஆவணி முழுவதும் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம். அதாவது சூரியன் ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு மனிதனை பிரகாசமான வாழ்க்கைக்கு கொண்டு வருகின்ற ஒரு சிறந்த கிரகம், ஒளிமயமான கிரகம். உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியன். அப்படிப்பட்ட சூரியன் ஆட்சி வருகின்ற ஒரு சிறந்த மாதம். மேலும் இந்த ஆவணியில் சிம்மத்தில் சூரியன் இருக்கும் பொழுது சிம்மத்திற்கு முன்னும் பின்னும் கிரகங்கள், சுப கிரகங்கள் இருப்பது மிகப்பெரிய பேர் அதிர்ஷ்டத்தை, பெரும் யோகத்தை, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த யோகமான கிரக அமைப்புகள் இந்த ஆவணி மாதம் ஏற்படுகின்றது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகங்கள், அதே நேரம் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், இந்த யோகங்களை நீங்கள் பெறுவதற்கு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு உங்கள் ஜாதகத்திலும் இருந்துவிட்டால் நீங்கள் ஒரு லட்சாதிபதி, ஒரு கோடீஸ்வரர், அதே மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய தொழில் அதிபர் ஆகக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை, பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் தருகின்ற ஒரு சிறந்த ஆவணி மாதமாக உறுதியாக அமைந்துவிடும். அதற்கு உங்கள் தலையெழுத்து பிரம்மன் அப்படிப்பட்ட ஒரு தலையெழுத்தை இந்த ஆவணி மாதம் பெறுவதற்காக தலையெழுத்தாக எழுதியிருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில். ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்மனால் இப்படிப்பட்ட ஒரு தலையெழுத்து உங்களுக்கு எழுதியிருந்தால் அது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆவணி மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு ஆவணி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த பிரம்மன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஜாதக கட்டத்தை படைத்தவர், உங்கள் தலையெழுத்தை கட்டங்களில் எழுதியவர் பிரம்மன். அதை நாங்க ஒரு ஜெராக்ஸா தான் உங்களுக்கு அனுப்புறோம். ஜெராக்ஸ் அவர் இறைவன் படைத்தது, நாங்க எடுத்து எழுதுறது ஒரு ஜெராக்ஸா. ஆக உண்மையான தலையெழுத்து பிரம்மனுடைய தலையெழுத்தை நீங்கள் இப்படித்தான் உலகத்தில் வாழப் போகிறீர்கள், இதை சாதிக்க போகிறீர்கள், இப்படிப்பட்ட பதவி உங்களுக்கு கிடைக்க போகிறது, இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை ஏற்பட போகின்றது, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனம் நிறைந்த மனசுக்கு பிடிச்ச லவ் மேரேஜ் ஆக போகின்றது என்பதெல்லாம் ஆவணியில் சுபகாரியங்கள்லாம் அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த மாதம் அல்லவா? ஆவணியில் பத்திரங்கள், பதவிகள் அதிகமாக ஏற்படுகின்ற மாதம் அல்லவா? அனைத்து சுபகாரியங்கள், வீடு கட்டுறது, பால் காய்ச்சறது, மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற, மிகப்பெரிய ஒரு அரசாங்க பதவிகளை ஏற்படுத்துகின்ற, அரசியல், அரசாங்க கௌரவம், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த ஆவணி மாதமாக ஏற்படுகின்ற. இதற்கு பிரம்மன் உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்க வேண்டும். பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து, பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்கள் பிரம்மன் எழுதிய உங்கள் தலையெழுத்தை ஜோதிடராகிய நாங்கள் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இதுல மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? எங்க தப்பு நடக்குது? ஒண்ணு உங்க ஜாதகத்தை எழுதுனது தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர், நான் சொல்லக்கூடிய ஜோசியர் தப்பா இருக்கணும். இதுதான் உண்மை. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த யோகங்கள்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்குதா என்பதை தெரிந்து கொள்ள கீழே நம்பரை நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இந்த ஆவணி அதிரடி ஆட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட ஆட்டமாக மாறப்போகின்றது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இப்ப எல்லாருக்குமே ஆவணி அதிரடி ஆட்டத்தினுடைய பலன்களை பார்ப்போம். ஆவணியின் ஆட்டம் ஆரம்பமாக போகிறது.
யாருக்கு? துளாராசி. துளாராசி நேயர்களே, உங்களுக்கான ஆவணி மாத பலன்கள். இப்ப இந்த ஆவணி மாதம் என்பது ஏன் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது? அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்ப சூரியனுடைய வலிமை மிகப்பெரிய, எந்த ஆவணி மாதம் இல்லாத அளவுக்கு சூரியனுடைய வலிமை அதிகப்படுகின்ற ஒரு சிறந்த மாதம். அது துளாராசிக்கு லாபஸ்தானத்தில். துளாராசிக்கு லாபஸ்தானத்தில் ஒரு லாபஸ்தானத்தில் கிரகம் வலிமை அடைந்தால், 11ஆம் இடம் வலிமை அடைந்தால் அரசனுக்கு நிகரான யோகம் ஏற்படும் என்பது மறுக்க முடியாத உண்மை. மறுக்க முடியாத உண்மை. அது பாக்கியாதிபதி, உங்களுக்கு 9ஆம் அதிபதி என்று சொல்ல பாக்கியாதிபதியோடு சேர்ந்து ஒரு திரிகோணத்தில் 9ஆம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், மிகப்பெரிய பேர், புகழ், பணம், பதவி, அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். தெய்வ தரிசனம், தெய்வ பக்தி, தெய்வத்தின் அருகடாட்சம், இதெல்லாம் அந்த தெய்வ அருகடாட்சத்தோடு உங்க வாழ்க்கை மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு மனிதனுடைய வெற்றி சிலருக்கு தன் சுய முயற்சியில் வெற்றி வருகின்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது, தெய்வத்தின் அருள்கடாட்சத்தோடு ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய யோகம் ஏற்படும் என்றால் அது இந்த துளாராசிக்குத்தான். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அமைந்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருப்பதால் துளாராசியினுடைய ஒரு யோகம் அற்புதமாக வீடு, இடம், வண்டி, வாகனம், தொழில், வருமானம், முன்னேற்றம் அற்புதமாக அமைய போகிறது. இப்ப இந்த சூரியனுக்கு 12ஆம் இடத்தில், சூரியனுக்கு பின்னாடி குரு, அந்த குரு எங்க உட்கார்ந்துருக்கு? துளாராசிக்கு 10ஆம் இடத்துல. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து இந்த சூரியனுக்கு முன்னாடி என்ன கிரகம் இருக்குன்னா சுக்கிரன் இருக்காரு. அந்த சுக்கிரன் யாரு? துளாராசிக்கு அதிபதி. துளாராசிக்கு அதிபதி. அப்ப சூரியனுக்கு முன்னும் பின் இருக்கக்கூடிய கிரகங்கள், துளாராசியினுடைய அதிபதியான சுக்கிரனும் துளாராசிக்கு 3, 6க்குரிய குருவும் வலிமையாக, சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் வலிமையோடு இருப்பது துளாராசிக்கு மிகப்பெரிய வெற்றி ஸ்தானமாக அமையும். மிகப்பெரிய வெற்றி ஸ்தானமாக அமையும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில், வருமானம், முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு தொழில்கள், வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில்கள். ஏன்னா அடுத்து உங்க ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் அதாவது ஆவணி 15க்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா துலா ராசியில் உங்க ராசிக்கு அதிபதி உங்க ராசியில் உட்கார்றாரு. சூப்பரா இருக்கும், பிரமாதமா இருக்கும். இந்த ஆவணியின் ஆட்டத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு ராசி துலா ராசி. ஏன்னா அந்த ராசிக்கு அதிபதி இந்த ஆவணியில ஆட்சி பெறுகின்ற, ஆவணியில 15ஆம் தேதி ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த அமைப்பு. ஆக சுய எண்ணங்கள், ஆசைகள் வெற்றி பெறும். வெளிநாட்டு தொழில்கள், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில்கள், ஏற்றுமதி தொழில்கள், இறக்குமதி தொழில்கள், அதே ஷேர் மார்க்கெட்டு, நல்ல திருமண வாழ்க்கை, அரசியல், அரசாங்கத்தில் பதவியில் பெரிய மிகப்பெரிய முன்னேற்றம் அனைத்தும் சிறப்பு பெறுகின்ற ஒரு சிறந்த மாதமாக துளாராசிக்காரர்களை பிரபலமாக கொண்டு வரக்கின்ற சூரியன் ஒரு மனுஷனை பிரபலமாக்குறது சூரியனுடைய வேலை. ஒரு சாதாரண மனிதன் கூட பிரபலமான மனிதரை ஆக்கக்கூடிய ஒரு கடமை சூரியனுக்கு உண்டு. அப்படிப்பட்ட சூரியன் மிகப்பெரிய வலிமை அடைவது துளாராசிக்கு லாபஸ்தானத்தில். அதற்கு இணையாக அந்த சூரியனுடைய வலிமை அதிகப்படுத்தும் அளவுக்கு சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய பதவி யோகம், மிகப்பெரிய லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக ஆக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை உறுதியாக செய்யும். எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகள் இருந்துட்டு போகுது. இந்த ஆவணி மாதம் அதிர்ஷ்டகரமான ஆட்டம், ஆவணியின் ஆட்டம் துளாராசிக்கு ஆரம்பம். இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை உங்களை சுயஜாதத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். சுயஜாதத்தை பார்த்துக்கணும். பிரம்மன் இப்படிப்பட்ட ஒரு தலையத்தை உங்களுக்கு எழுதியிருக்காரா அப்படின்னு கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். என்ன ஆமாங்க, நிறைய இடத்துல பார்த்து இன்னும் நீங்களும் என்னத்தை சொல்ல போறீங்க அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு வேதனை இருக்கலாம். இன்னும் பொறுத்தளவு இங்க பார்த்துட்டு வேதனைப்பட்டு போகக்கூடாது. ஏன்னா ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இறைவனால், பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து ஜோதிடம். ஆக ஒரு ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு. புரிஞ்சுட்டீங்களா? சரியா நடக்கல சொன்னது நடக்கலைன்னா இன்னும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியம் தப்பா இருக்கணும். இதுதான் உண்மை. திரும்ப திரும்ப இதான் சொல்றேன். யார் எப்படி சொன்னாலும் எனக்கு சொல்லக்கூடிய தத்துவம், நான் சொல்லக்கூடிய உத்தரவாதம், உறுதி இதுதான். ஒன்றும் ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி நான் தப்பா இருக்கணும் நடக்கலைன்னு.
அப்படி தவறு வரக்கூடாது என்பதுதான் நானும் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சரி, உங்களுடைய உண்மையான தலையெழுத்தை தெரிந்து கொள்ள கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம்.